ஹலோ, நான் தாண்டி சங்கீதா பேசுறேன். சங்கீதா, என்னடி இப்பதானே பார்த்தேன், இப்பவே கூப்பிடுற? இல்லடி, நாங்க நாளைக்கு ஊருக்கு போறோம்டி. அதை சொல்லதான் கால் பண்ணியிருந்தேன். சரிடி, பார்த்து போயிட்டு வாங்க. கங்க்ராட்ஸ். எனக்கு ஒரு ஹெல்ப்டி. சொல்லுடி, என்ன ஹெல்ப்? உனக்கே தெரியும்ல, எனக்கு யாருமே இல்லைன்னு. அம்மாவும் இல்லை, அப்பா சரியான ட்ரங்கர். உனக்கே எல்லாமே தெரியும்ல. அங்க போன நிறைய சடங்கு இருக்காமா, அது எனக்கு யாருடி பண்ணுவா? எனக்குன்னு யாருடி இருக்கா? அதனால தாண்டி உன்னைய கூப்பிட்டேன். ஆனா ஆமாடி, நீயும் ஹஸ்பண்டும் வாங்கடி. நாளைக்கு நாளைக்கு நாங்க ஊட்டிக்கு போறோம். அவரோட சொந்த ஊர் அதுதானே, அதனால வாடி, நாங்க அங்க போறோம். இந்த சடங்கு எல்லாமே முடிச்சுட்டு இங்க வந்துடுடி. எனக்காக வாடி. சரிடி, நான் அவட்ட சொல்லிட்டு வரேன். நாளைக்கு 12 மணிக்குடி, மறக்காம ரயில்வே ஸ்டேஷன் வந்துரு. சரி, வந்துடுறேன். இதுக்கப்புறம் உன் அக்காவும் கூட்டிட்டு வாடி. அவெல்லாம் எதுக்குடி? அக்காலாம் ஒன்றும் வேண்டாம், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் வரோம். உன் அக்காக்கு எல்லா சடங்கு அதை பத்தி எல்லாமே தெரியும் தானடி? அது எல்லாமே உங்க அக்காக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொன்ன உங்க அக்காவும் வரட்டும். சரிடி, எங்க அக்காவும் வர சொல்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் வைக்கிறேன் போனை. நாளைக்கு மறக்காம வந்துருங்க. சரிடி. அக்கா, உள்ள வரட்டா? வாடி. சொல்லு தீபிகா, என்ன விஷயம்? என் ரூம் பக்கமே வர மாட்டேன், என்ன விஷயம் சொல்லு. சங்கீதா இருக்கால, அவளுக்கு கூட இன்னைக்கு ரிசப்ஷனு. ஆமா தெரியும். அவ நாளைக்கு ஊட்டி கிளம்புறாளாமா 12 மணிக்கு. உன்னையும் வர சொன்னா, நானும் போறேன். உன்னையும் கூப்பிட்டுருக்கா. இனி வா, இதுக்கு? இதுதான் உனக்கு எல்லாமே தெரியுமாமா? அக்காவையும் வர சொல்லு, அதான் உன் அக்காக்கு எல்லாமே தெரியும்ல. அதனால வர சொல்லுன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா. நீ என்னோட ஹஸ்பண்ட சொல்லிட்டு வா, கிளம்பலாம் நாளைக்கு. அதில் கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாக நம்ம கிளம்பலாம். சரி, அவட்ட சொல்லிடுறேன். கிட்ட சொல்லியிருக்கா 12 மணிக்கெல்லாம் நம்ம அங்கே இருக்கணும்க்கா. சீக்கிரம் ரெடி ஆயிரு. சரிடி. சரிக்கா, நான் வரேன். வாங்கத்த. என்னம்மா ஐஸ்வர்யா, தீபிகா வந்துட்டு போற ரூமுக்கு? ஆமா அத்தை. எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு ரிசப்ஷன் அத்தை, நான் தான் போகவே இல்லை. உங்க அப்பா வர சரியான ட்ரங்கர் வேற. அதனால உங்களுக்கு நிறைய சடங்குலாம் இருக்காம்மா, என்னை வர சொல்லியிருக்கா. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. நீ ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு கூப்பிட்டுருக்கா, போயிட்டு வா. எல்லா சடங்கும் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. சரிங்க அத்தை. காலையில சொல்ல நினைச்சு நீங்களே ரூமுக்கு வந்துட்டீங்களா? அப்போ நான் நாளைக்கு கிளம்புறோம் அத்தை, சொல்ல முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. காலையில சொல்லிட்டு மத்தியானமே கிளம்பலான்னு இருக்கோம். இப்போ நீங்க வந்துட்டீங்களே, காலையில கொஞ்சம் கிளம்பிடுவோம் சீக்கிரமா. சரிம்மா, எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. சரி ஐஸ்வர்யா, நான் கிளம்புறேன், நீ தூங்கு. சரிங்க அத்தை. தீபிகா, சீக்கிரமா கிளம்ப சொன்ன. எங்கடி உன் ஃப்ரெண்டு? இவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும், இன்னும் உன் ஃப்ரெண்டை காணோம். தெரியலக்கா, கால் பண்ணி பார்த்தா எடுக்க மாட்டீரா. அம்மா. சொல்லு தீபிகா. உங்க ஃப்ரெண்டுக்கு கூப்பிடுங்க மாமா, அவ எடுக்கவே மாட்டீரா. சரி தீபிகா. ஹலோ ஆதி, சொல்லுடா. எங்கடா இன்னும் நீ ஆளை காணோம்? என்ன ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சா? நாங்க ட்ரெயின்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம்டா, உள்ள வாங்க. சரி, ஓகேடா, வரோம். மாமா என்ன சொன்னாங்க? உங்க ட்ரெயின்குள்ள இருக்காங்களாமா, வாங்க உள்ள போலாம். சரிங்கண்ணா, வாங்க உள்ள போலாம். என்ன ப்ரோ, சொல்லாமே வந்து உட்காந்துட்டீங்க? ஆமாங்க சங்கரி, வந்து உட்காந்து சொன்னியா? சாரிடி, மறந்துட்டேன். உனக்கு எவ்வளவு டைம் கால் பண்ணது மொழி, நீ எடுக்கிறதே இல்ல. போன் இங்க தான் போட்டிருக்க, பேக்குள்ள இருக்கடி, தூக்கி மேல வச்சுட்டேன்டி. ஆதித்யா. சொல்லு நக்குல். என்னடா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல, அதுக்கப்புறம் கால் பண்ணலான்னு நினைச்சேன், சான்ஸே கிடைக்கலடா. அதுக்குள்ள மேரேஜ் வந்துச்சா, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனால தான் கால் பண்ண முடியல, தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லடா, நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. அந்த ஹெல்ப்புக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதுடா. சரி விடுடா அதெல்லாம். ஏன்னா எங்க ஃபங்க்ஷனுக்கு வரவே இல்ல. சாரிமா, எங்களுக்கு அன்னைக்கு ஃபங்க்ஷன், அதாவது எங்கனாலேயே வர முடியல. என்ன ஃபங்க்ஷன்னா? தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்மா. சரிங்கண்ணா. ப்ரோ. சொல்லு அர்ஜுன். இன்னும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க போல. ப்ரோ, உங்களுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலையா, அதனால தான் அமைதியா வரீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. நான் பிடிச்சதான் மேரேஜ் பண்ணேன் ப்ரோ, பிடிக்காமலாம் ஒன்றும் மேரேஜ் பண்ணல. இல்லையே, ரொம்ப அமைதியா வரீங்களே, அதனால தான் கேட்டேன். சரி, நம்ம ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணலாமா? நல்ல ஐடியா தீபிகா. மூலி இப்பதான் நீ யூஸ் பண்ணியிருக்க. அர்ஜுன். ஐயோ, கோச்சுக்காத, காமெடியா தான் சொன்னேன். ஓகே. சரி, என்ன கேம் ப்ளே பண்ணலாம்? ட்ரூத் ஆர் டேர். இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம இதையே ப்ளே பண்ணலாம் சங்கீதா. ஆமாக்கா, இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நான் தான் கேள்வி கேட்பேன் எல்லாத்துக்கும். யார் யாரெல்லாம் ட்ரூத், யார் யாரெல்லாம் டேர்ன்னு சொல்லுங்க. நான் ட்ரூத். நானும் ட்ரூத் தான். நானும் ட்ரூத். நான் டேர். நானும் டேர் தான். ஓகே, இப்போ ட்ரூத் யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கான கேள்வி கேட்க போறேன். யார்கிட்ட கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நக்குல் ப்ரோக்கு. எனக்கா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு தான். சரி ப்ரோ, நான் கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கா? சொல்லியே ஆகணுமா? கண்டிப்பா ப்ரோ, சொல்லியே ஆகணும். கேம் தானே, சொல்லுங்க. ஆமா ப்ரோ, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதுவும் நான் +2 படிக்கும் போது பண்ணேன். அவ பேரு அனாமிகா. நாங்கள் 2 பேரும் 2 இயர்ஸாக ரொம்ப ரொம்ப லவ் பண்ணோம். இதுக்கப்புறம் சின்ன ஒரு மனஸ்தாபத்தினால நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். இப்போவும் நாங்கள் பிரியாம இருந்தா எவ்வளோ ஹாப்பியா இருந்திருப்போம் தெரியுமா? லவ்னா அப்படி ஒரு லவ். அப்படியா? கல்யாணம் ஆகி இன்னும் 2 நாளோட ஆகல. சரி போங்க, அவளை போய் கட்டுங்க. நீங்க என்னையெல்லாம் மேரேஜ் பண்ணீங்க?
போங்க போங்க, உங்களுக்கு யாராச்சும் தேன்மொழி கனிமொழின்னு கிடைப்பா, அவளே போய் கல்யாணம் பண்ணுங்க. என்னையில எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? ஏய் சங்கீதா, இது ஜஸ்ட் கேம் டி. ஏன் இவ்ளோ கோவப்படுற? எனக்கு நீ தாண்டி எல்லாமே. ப்ரோ ஏன் ப்ரோ? இப்பதான் ப்ரோ எங்களுக்கே மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ள சண்டை வர வைக்கிறீங்களே. சிஸ்டர் கோவப்படாதீங்க, நான் சும்மா தான் கேள்வி கேட்டேன். ஜஸ்ட் கேம் சிஸ்டர், கோவப்படாதீங்க. சரிங்கண்ணா. இப்போ நெக்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு தான். நீங்க நக்குல் ப்ரோவை எங்க மீட் பண்ணீங்க, எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்க? காஃபி ஷாப்ல தான். சொல்லுங்க. வாங்க, நான் ஃபிளாஷ்பேக்ல சொல்றேன். எல்லாரும் ஃபிளாஷ்பேக்குள்ள போலாமா? போலாமே.